Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல hotel style panneer masala எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வந்து chappathi, parotta, நானோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும். இத நீங்க வீட்ல இந்த மாதிரி செய்து பாருங்க. ஹோட்டல்ல சாப்பிடுற அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவ்ளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துர்க்கேன். இத வந்து கொஞ்சம் பெரிய துண்டுகளா கட் பண்ணிட்டு எடுத்துக்கங்க. அடுத்ததா இதல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன், கொஞ்சமா உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த மசாலா அந்த பன்னீர் மேல நல்லா படுற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு panல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பன்னீரை ஒண்ணா சேர்த்துருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க, இல்லனா வந்து பன்னீர் சட்டுன்னு வந்து கருகி போய்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை இப்ப நம்ம திருப்பி போட்டுறலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம எடுத்துடலாம். அதுக்கு அடுத்ததா இன்னொரு கடாய் ஒன்று வச்சுக்கங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. அடுத்ததா 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததா 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும், அதுக்காக தான். இப்போ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல சுருள வதங்கி வரணும். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி 1 டீஸ்பூன், ஜீரக பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ தான் அதனுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போகுதுன்னு அர்த்தம். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் கிடைக்கும்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக கொண்டு வாங்க. இப்போ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்தலாம். நல்ல வாசனை வந்துட்டு இருக்கு. ஒரு சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்குங்க. ஒரு டேஸ்டான பன்னீர் மசாலா ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும், இல்லை ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ணுன்ற அவசியமே கிடையாது. இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா, நானோடலாம் தொட்டு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.